அட்டகாதி தினேஷோட அடுத்த படம் கருப்பு பல்சர். இந்த மூவி ஜனவரி 30 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா ஒரு போஸ்டரோட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. திரௌபதி 2 படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னா படம் போஸ்ட்போன் ஆக போறதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜனவரி 23க்கு படம் போஸ்ட்போன் ஆயிருக்கு. மரகத நாணயம் பார்ட் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் ஜனவரி 15 வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே இதை பத்தி நியூஸ் வந்துச்சு. மரகத நாணயம் படத்துக்கு பார்ட் 2 எடுக்க போறதா நானும் அதை பத்தி சொல்லிருக்கேன். இப்போ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா வரப்போகுது. ஜிவி பிரகாஷ் தமிழ்ல உள்ள திருவாசகத்தை ஒரு சாங்கா உருவாக்கி இருக்காரு. இது பிரைம் மினிஸ்டர் முன்னாடி ஜிவி பிரகாஷ் நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. திரைப்படத்தோட ரீரிலீஸ் போஸ்ட்போன் ஆக போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. இன்னும் இதுக்கு புது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஆனா இந்த படமும் போஸ்ட்போன் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. அருள்நிதியோட மை டியர் சிஸ்டர் மூவில இருந்து ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஜனநாயகன் படத்தோட சென்சார் கேஸ் ஜனவரி 19 சுப்ரீம் கோர்ட்ல நடக்க போறது அனுசிப்பா வந்திருக்கு. ஜனவரி 19 இந்த படத்துக்கான சென்சார் பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னா சீக்கிரமா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. மோஸ்டா ஜனவரி 23 இல்ல 30 ரிலீஸ் ஆனா கூட இந்த படத்துக்கு நல்ல ரிலீஸ் டேட் தான். ஜனவரி 23 ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்து சாட்டர்டே சண்டே ரிபப்ளிக் டே எல்லாம் வரும். சோ இது இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டா இருக்கும். ஆனா பிரச்சனை அன்னைக்கே முடியுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த படத்துக்கான பிரச்சனை எழுதிக்கிட்டே போகுது. எப்பதான் முடிப்பாங்கன்னு தெரியல. ஆனா இந்த பிரச்சனையில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த படம் ஆல் இண்டியா லெவல்ல ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டி இந்த படத்துக்கு இது. சூர்யாவோட சூர்யா 46 மூவிக்கான பேட்ச் ஷூட்டிங் இப்ப ஊட்டியில போறதா நியூஸ் வந்திருக்கு. மமிதா பீச் இருக்கிற மாதிரி ஒரு சில போட்டோஸ் எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது. ஆனா அந்த போட்டோஸ் நாங்க ஷேர் பண்ணக்கூடாது, அதனால நான் ஷேர் பண்ணல. இந்த போட்டோஸ் ட்விட்டர்ல அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி மூவிக்கான ஷூட்டிங் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. ஆனா இன்னும் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. பேட்ச் ஒர்க்கான ஷூட்டிங். இந்த படத்துக்கான ஷூட்டிங் முடிக்கிறதுக்குள்ள கருப்பு படத்தை ரிலீஸ் பண்றது நல்லது. ஏன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் முடிச்சு படத்தை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா கருப்பு படத்துக்கு சூர்யா 46 படத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று ரிலீஸ்ல ஏற்படும். எந்த படத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வரது அப்படின்னு. கருப்பு படத்தை ஃபர்ஸ்டே முடிச்சு இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் ப்ரொடியூசர் வேற வேற. சோ அதனால ரிலீஸ் கன்ஃபியூஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி கருப்பு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டா நல்லது. என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தலைவர் 173 படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி கரெக்டா இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. மேபி பொங்கல் ஸ்பெஷலா வருமாங்கிறதும் அப்டேட் இன்னும் தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ரவிமோகனோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. அவரோட அடுத்த படம் என்னங்கிறத நான் ஆல்ரெடி லிஸ்டா கொடுத்திருக்கேன். வேணும்னா ஒரு தனி ஷார்ட்ஸ் வீடியோ நான் ஒன்னு போடுறேன். சூர்யா 47 ப்ரோமோ எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. இன்னும் சூர்யா 45 ரிலீஸ் ஆகல, 46 ரிலீஸ் ஆகல. அதுக்குள்ள சூர்யா 47 ப்ரோமோ எப்படி விடுவாங்க? அது வரதுக்கு டைம் ஆகும். நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருக்கேன். பராசக்தி படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. இதோட ஃபைனல் ரன்ல தான் சொல்ல முடியும். எந்த மாதிரியான வசூல் வரப்போதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தியும் கரெக்டான அப்டேட் இன்னும் ரிவீல் ஆகல. நான் படத்துக்கான ஃபைனல் ரிப்போர்ட் வசூல சொல்லும் போது அப்ப இந்த படம் பிரேக் ஈவன் ஆயிடுச்சு எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்ப நான் சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கான பதில நான் 2 days முன்னாடி போட்ட வீடியோல சொல்லிட்டேன். நீங்க வீடியோ கரெக்டா பார்க்கல. சோ வீடியோ கொஞ்சம் கரெக்டா பாருங்க. D54 படம் எந்த மாதிரியான படம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு ஒரு ஹேஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது கன்ஃபார்ம் கிடையாது. இப்போதைக்கு வந்த நியூஸ் தான் அது. இப்ப சீக்கிரமே படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் வரப்போகுது. அதை பார்த்தா தெரிஞ்சிடும் படம் எந்த ஜானர் அப்படின்னு. மெர்சல் படம் ரீரிலீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. மெர்சல் ஒரு சில ஏரியாஸ்ல மட்டும் ரீரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கரெக்டா எந்த ஏரியான்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. இப்ப பொங்கல் ஸ்பெஷலா தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. தி ராஜசாப் மூவிக்கான டோட்டல் வசூல கேட்டிருக்காரு. டோட்டல் வசூல் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல. டோட்டல் வசூல் 1 மாசம் 1.5 மாசத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சோ நான் அப்ப சொல்றேன். SK26 படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதோட ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அதை பொறுத்து தான் சொல்ல முடியும். இப்போ இதோட ஷூட்டிங் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வருஷத்தோட கடைசியில படம் வந்துடும். ஒருவேளை ஷூட்டிங் லேட்டா தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த வருஷம் தான் படம் வரும். ஏன்னா இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னு வேற சொல்றாங்க. சோ இப்போ ஷூட்டிங் டேஸுக்கும் டைம் ஆகும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் டைம் ஆகும். எந்த கமெண்ட் பண்ணவங்களும் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் மெல்ல திறந்தது கதவு. ஒரு சிலர் மட்டும் தப்பா சொன்னீங்க. இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.